இம்முடைய கோயில் கோபுரம் பத்தி எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமாக்கா, திருவிழா நடக்குது போல இருக்குது. நீங்க பார்க்கலையா டிவிலலாம்? கார்த்திகை மாசம் பிரம்மோற்சவம் 10 நாள் திருவிழா நடக்குது. அப்படியே திருவிழாவா? எம்மா நம்ம சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்குடி. என்ன லைட். ஏக்கா நம்ம வீட்டுக்கே போத்தாவல, இங்கே இருந்துடலாமா? ஆமாடி, நான் கூட அதாண்டி யோசிக்கிறேன். இங்கே இருந்துடலாமா 10 நாளைக்கு? ஆமாடி, 10 நாள் திருவிழா போல இருக்குடி. இங்கே வந்து இருந்துட்டு சாமி வந்து ஊர்வலம் வரும் போல இருக்கு. அந்த டிவில பாத்துக்க டான்ஸ் ஆடின்னு போவாங்க பொண்ணுங்களாம். இந்த சாமி வேஷம்லாம் போட்டு மூணு அடிச்சுன்னு ட்ரம்ஸ் தான் வாசிச்சுன்னு போவாங்க. நம்ம 10 நாளைக்கு இங்கே இருந்து பார்த்துட்டு போலாமா? ஏக்கா நான் என் வீட்டில் மாடு வேற விட்டு வச்சுட்டு வந்துருக்கேனேக்கா. அதான் அத்தை மாமா இருக்காங்களா, அவங்க பார்த்துப்பாங்கடி. ஏக்கா இங்கே ஃப்ரீ சாப்பாடுலாம் போடுறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு அப்படி ஓரமாக உட்காந்து வச்சுக்க. இந்த நம்ம பிரம்மோற்சவம் நடக்குது, அழகாக பார்த்துன்னு போகலாம். ஏக்கா நம்ம மேல் திருப்பதிக்கு வேற போனோம், அப்படி நடந்து போனோம். நீங்க இங்கே இருந்தீங்கன்னா எப்படி அது? சரி சரி, சாமி பார்த்துட்டு கிளம்பலாண்டி. அப்படியே அலறோம். நம்ம இங்கேயே 10 நாள் தங்கிட்டு வர மாதிரி. நம்மளாம் தனியாக வந்திருந்தா கூட தங்கியிருக்கலாம். கூடயே கூட்டின்னு வந்துக்கிறோமே. புள்ள குட்டிங்க புருஷன்லாம் அவங்க விடுவாங்க நம்மளை இங்கே 10 நாள் தங்கத்துக்கு. ஆமாண்டி, ஒரு வாட்டி நம்ம அவங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு இந்த பிரம்மோற்சவம்லாம் பார்த்துட்டு போனோம்டி. சரி சரி, அடுத்த வருஷம் வரலாம். எப்பன்னு பார்த்து நேரடி கரெக்டாக வந்துடலாம். அம்மா தாயே, அலமேலு மங்கம்மா, பத்மாதி தாயே, இந்த அம்மா தாயே துணையா இருக்கணும். ஏக்கா ஃபுல்லாகவே தங்கம் போல இருக்குக்கா. ஆமாண்டி ஆமாண்டி, கருட வாகனத்துல வராங்க. அம்மா தாயே, மொத்தமா தங்கம் தானே? மூணு சாமி கும்பிடுங்களி. லட்சுமி வாராயன் இல்லமே, வரலட்சுமி வாராயன் இல்லமே, திருவிளக்கை ஏற்றி வைத்தேன் திருமகனே வருக, குளம் பிளங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, சந்தானலட்சுமி, சாந்தலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, எல்லா லட்சுமியும் எங்கள் கூட துணையாக இருக்கணும். எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆசீர்வாதம் செய்யணும். அஷ்டலட்சுமி கடாட்சியமும் எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். நீதம்மா தாயே கருணை புரியணும். வந்தாள் மகாலட்சுமியே, என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே. வந்தாள் மகாலட்சுமியே. எனக்கு சினிமா பாட்டுடி. இருக்கட்டும், மொத்தம் லட்சுமி பாட்டு. அம்மா தாயே ரொம்ப நீதம்மா தாயே துணையா இருக்கணும். ஏண்டி எல்லாமே வைரம்டி. ஆமாண்டி, வைரம் தங்கம் பவனம் எல்லாம் போட்டு விட்டீங்க சாமி. ஆமாண்டி, இந்த பத்மாதி தாயார் வந்து பணக்கார சாமி. திருப்பதி பெருமாளோட ஒய்ஃப்னா எப்படி இருப்பாங்க? பணக்கார சாமி தானே இருப்பாங்க. இந்த சாமியை கும்பிட்டா நிறைய பணம் நம்மளுக்கு கூட கிடைக்கும். கும்பிடுவோம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. போற்றி போற்றி மகாலட்சுமி தாயே போற்றி. அம்மா இம்மா நல்ல தரிசனம்டி இன்னைக்கு. அம்மா நல்ல தரிசனம் இன்னைக்கு. நல்ல சாமி பார்த்தோம்ல. ஆமா ஆமா, நல்ல சாமி பார்த்தோம். பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் தான் பொறுமையா நிக்க வச்சு பார்க்க விட்டாங்களே. தள்ளிப்போங்க சொல்லாம. நைட் ஆயிடுச்சுல, அதனால ரொம்ப கூட்டம் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால நம்ம பொறுமையா பார்க்கறதுக்கு அலப்படி இருக்காங்க. ஏதோ ஒன்று வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, பார்த்துட்டு போட்டோம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போன்னு சொல்ல போல இருக்குது. இக்கா லட்டு வாங்கணும்னு சொன்னீங்க பாரு, போட்டுக்குது பாரு லட்டு வழங்க முடியும்னு. வாங்க போய் லட்டு வாங்கிக்கலாம். ஆமாண்டி, வா வா போய் வாங்கிக்கலாம். எத்தனை லட்டுக்கா வாங்க போற? ஒரு லட்டு 25 ரூபா போல இருக்கேடி. ஆளுக்கு ஒரு லட்டு கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு லட்டுன்னா ஒரு 15 லட்டு வாங்க வேண்டியது இருக்கும்க்கா. அவங்க எத்தனை லட்டு வாங்க போறீங்களா காசு கொடுங்க, வாங்கிடலாம். ஒரு லட்டு 25 ரூபா போல இருக்கு. ஏண்டி அங்கே வளையல்லாம் பாரு எப்படி கலர் கலராக விற்கிது. மஞ்சள் குங்கெல்லாம் டப்பாவில் போட்டு நிறைய விற்குதுடி. வாங்கலாம் முதல்ல லட்டு வாங்கிக்கலாம். வா, 9:30 மணிக்கெலாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல இருக்குது. எடுத்து வச்சுன்னுக்குறாங்க. முதல்ல லட்டு வாங்கினு அதுக்கப்புறமா நீ போய் குங்கலாம் வாங்கு. சரி வாங்கி போலாம். அக்கா மேல் திருப்பதியில் வேற லட்டு தருவாங்கக்கா. ஆமாண்டி, அந்த லட்டு வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். இந்த லட்டுல வந்து பசங்க கேட்கணும், பசங்களுக்கு கொடுக்கலாம். ஆளுக்கு ஒன்று தானே கணக்கு பண்ணி வாங்குறான். சரிக்கா, வேஸ்ட் ஆகிட போகுது, அதான் சொல்கிறேன். ஆமாம், லட்டு தானே வேஸ்ட் ஆகிடும். எடுத்துன்னு போய் கொடுத்த உடனே அதை சாப்பிட்டுட்டு இன்னொன்று கொடுன்னு கேட்குங்க. நமக்கு வேஸ்ட் ஆகிட்டான். இப்படியே பேசியிருந்தீங்க வச்சுக்க, லட்டு கவுண்டர் மூடிட்டு போயிடுவாங்க. சரிக்கா கணக்கு போட்டு வாங்கிக்கோங்க. நம்ம ரூமுக்கு எடுத்துன்னு போனோன்னா மொத்தத்தையும் சாப்பிட்டு தீத்துருங்க. நமக்கு வேஸ்ட் ஆகி போதான். அக்கா அப்படியே ஊதுவத்தி காலண்டர்லாம் கூட விற்கும் போடாது, வாங்கி வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து மேல் திருப்பதியில் தான் விற்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் வாங்கிக்கலாமா? ஓ, அங்கே தான் விற்குமா? சரி அங்கே வாங்கிக்கலாம். ஆமாம், காலண்டரில் வந்து சாமி ஃபோட்டோலாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். மறக்காமல் காலண்டரும் ஊதுவத்தி வாங்கிக்கணும். ஊதுவத்தி நல்லா செம்ம வாசனையாக இருக்கும். சாமிக்கு பூஜை பண்ண அந்த பூவில் வந்து செய்கிறாங்க கேள்விப்பட்டேன். அந்த ஊதுவத்தியோ காலண்டரும் மறக்காமல் வாங்கிக்கணும். சரிடி அங்கே போய் ஞாபகப்படுத்து. அங்கே வந்து லட்டு வாங்க போகிற இடத்துலேயே ஊதுவத்தி கிடைக்கும்க்கா. அப்புறம் வந்து நம்ம ஆஞ்சநேயர் கோயிலாண்ட வந்து தேங்காய் உடைப்போம் பார்த்தியா, அந்த தேங்காய் வாங்குவோம் பாரு, அங்கே வந்து காலண்டர் வாங்கிக்கலாம். சாமி காலண்டர் அங்கே விற்கிது. ஊதுவத்தி ஒரு இடத்துல, காலண்டர் ஒரு இடத்துல விற்கிதா? ஆமாக்கா. சரி, முதல்ல லட்டு இங்கே வாங்கிக்கலாம், மீதில் அங்கே போய் வாங்கிக்கலாம். மடி பொடி ஏக்கா அங்கே அன்னதானம் கூடன்னு போட்டுருக்குக்கா. ஆமாடி, நைட் 8 மணி வரைக்கும் தான் அன்னதானமா. மணி 9 ஆகி போச்சுல, அதான் முடிஞ்சு போச்சு போல இருக்குது. அச்சோ, முன்னாடி வந்திருக்கலாம் போல இருக்கேன். வந்து அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம்ல.
ஆமா கிளம்புங்க கிளம்புங்கன்னா நீங்க தானே டைம் வேஸ்ட் பண்ணிருந்தீங்க. அதான் போச்சு. ஒரு 9 மணி வரைக்கும் அன்னதானம் போட்டு நல்லா இருந்திருக்கும். சரி சரி, இங்க விட்டதெல்லாம் அங்க மேல திருப்பதி போய் பிடிச்சிடலாம். அங்க அன்னதானம் நல்லா நடக்கும். அங்க சாப்பிடலாம் போய். ஏக்கா அங்கேயாவது போயிட்டு சீக்கிரமா சாப்பிடலாம்க்கா. ஆமாடி, அங்க படி ஏறும்போதே அன்னதானம் தருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லைன்ல போகும்போது இந்த குண்டெல்லாம் போடுவாங்க பத்தியா, அங்க இந்த இடத்துல அன்னதானம் தருவாங்க. இப்போ சாமி பார்த்து நம்ம சீக்கிரமா வந்துட்டுன்னா நைட்டு 9 மணிக்குள்ள வந்துட்டுன்னா அங்கே அன்னதானம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா காலையில இருந்து அங்க அன்னதானம் உண்டு. சரிக்கா, அவங்க வந்து லட்டு வரதுக்குள்ள நம்ம போய் வளையல்லாம் வாங்கினாக்கா. வளையல்லாம் பார்க்க சூப்பரா இருக்குது. ஆமாண்டி வளையல்லாம் சூப்பரா கலக்கலா தான் இருக்குடி. போய் வாங்கிக்கலாம் வா. கோமதி அக்கா வந்துச்சு வச்சுக்க. டைம் ஆச்சு எழுத்துன்னு போயிடும் நம்மள. நம்மடி எவ்வளோ வளையல் இருக்குது. வா சீக்கிரம் போய் வாங்கிடலாம். எடி இந்த கடையில் நிறைய வளையல் இருக்கு, இங்க போய் பார்க்கலாமா? போனாக்கா உள்ள போ. கோமதியும் பெரிய பொண்ணு வராங்களா பாரு. ஏக்கா அவங்க லட்டு வாங்க லைன்ல தான் நிற்கிறாங்க. அவங்க வர லேட் ஆகும், நம்ம போய் வாங்கி வந்துடலாம். சரி வா. இங்க பாட்டி பசங்களுக்கு பொம்மைலாம் கூட விற்குது, வாங்கிக்கோங்க உங்க பசங்களுக்கு. அதுக்கு நிறைய பொம்மை இருக்கு. வீட்லயே வைக்கிறது கடை இல்லாம அவ்வளோ பொம்மை இங்கே வச்சிருக்குது. வேணா நீ போ. சரி, குழந்தைங்களுக்கு ஒரு பொம்மை கூட வாங்கி தர மாட்டாங்க அவ்வளோங்க. நீ வேணா உன் பசங்களுக்கு வாங்கிக்கா. அதுக்கு நிறைய பொம்மை இருக்குது. வாங்க. இது வாங்காதான் நம்ம மட்டும் வாங்கணுமா? ஆளு செம்ம உசாராச்சே. லேஸ் பட்டால இது இந்த செயின்ல கூட பார்க்கறதுக்கு தங்க மாதிரி இருக்கு. ஆமா, ஆரம் டிசைன்ல கூட இருக்குல்ல. ஆமா, செட்டா இருக்கு. நெக்லஸ் ஆரம் மாதிரி. ஏண்டி வந்தீங்களா இல்லையா? வரோம். நம்ம தனியா வரும்போது தான் இதெல்லாம் வாங்கணும். இப்போ வாங்கணும்னு வச்சுக்கேன், அப்படியே அலையுங்க பார்த்து. நல்லா தான் இருக்கு எல்லாமே. இங்க பாருக்கா, இந்த வலையெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. இங்க கூட பாரு, கல்யாண வலையில எவ்வளவு செட்டா வச்சிருக்காங்க. ஓ, இதான் கல்யாண வலையில? ஆமாண்டி, எப்படின்னா ரெண்டு டென்ஷன் இருக்கும் போல ஒரு கையில போட்டுக்கிறதுக்கு. இதெல்லாம் என்ன வேலை இருக்குமா? ஒன்னொன்னு ஒரு வேலை இருக்கும்டி. மேலே பாத்தியாடி, செயின் எல்லாம் தொங்குது. நல்லா கலக்கலா டிசைனா இந்த குட்டி பசங்க போடுற மாதிரிலாம் கூட இருக்குது. பெரியவங்க போடுற மாதிரி கூட நெக்லஸ் செயின்லாம் இருக்குது. இக்கா உங்க பசங்களுக்கு வாங்கி கொடுக்கா. எங்க உங்க பசங்களை ஆளைக்கானா? அதுங்களாடியே அவங்க அப்பா கூட இருக்குதுங்க. ஏன் உன் கூட கூட்டிட்டு வர வேண்டியதானே? என் கூட வந்ததுங்கன்னா இது வேணும் அது வேணும்னு கேட்குங்க. அதனால தான் அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு விட்டுட்டேன் பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லுங்கன்னு. பசங்க பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அங்கே பாரு, அது யாருன்னு பாரு. யாரு? ஐயோ, கூட்டமா இங்கே தான் வருதுங்க எல்லாம். வாடி நம்ம அடுத்த கடைக்கு போகலாம். அதுங்க எப்படின்னா போட்டான் வந்துச்சிங்கன்னா என்கிட்ட காசு கேட்குங்க. அவங்க அப்பா வாங்கி தரட்டேன் இது வந்தாலும். நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க சொன்னேன். சொல்கிற பற்றி கேட்காம இட்டு வந்து கடைக்கு. அவனுங்க வந்து இப்போ பட்ஜெட் போடுவாங்க பாரு. எப்படியாவது போய் தொலைட்டோம். நமக்கு என்ன வந்தது? வாங்க அந்த பக்கத்து கடைக்கு போயிடலாம். ஓடுடி, நில்லுக்கா. ஏம்மா ஓடு. பசங்களை பார்த்து இப்படி பயந்து ஓடுதேன். அதுங்களை பற்றி எனக்கு தான் தெரியும். சீக்கிரம் வா. இங்கே வளையல்லாம் நல்லா இருக்கு, வாங்கலான்னு பார்த்தா இப்படி ஓடுது. ஏக்கா இந்த வளையல் நல்லா இருக்குல்ல? ஆமாம், இப்போ 4 போட போகிறேன். அது கூட நல்லா தான் இருக்கும். ஐயோ, கிட்ட வந்துச்சுங்களே. ஓடுடா கைப்புள்ள. எதுக்கு சித்தி நம்மளை பார்த்து இப்படி ஓடுறாங்க? என்ன வேணுமா வாங்கிக்கோமா. அப்பா எனக்கு வளையல் எல்லாமே இருக்குப்பா. மணிலாம் கூட இருக்கு. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து அத்தெல்லாம் வச்சாங்களா மாமாலாம், எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு எதுவும் வேணாம். சரி, அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாமா? நீங்கள் தானே கடைக்கு போனால் நீங்கள். எப்பா அவளுக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு தான் இல்லை. எனக்கு வாங்கி கொடுங்க. ஏண்டி என்கிட்ட அவ்வளோ வளையல் மணிலாம் இருக்குது, எந்த எடுத்துக்கேண்டி? தாடி உண்டா இப்போ எடுத்துக்கணும்னு சொல்லுவேன். வீட்டுக்கு வந்து நான் எடுத்துன்னு வச்சுக்கேன். அதெல்லாம் எடுக்காத, என் பொருளை எதுக்கு இப்படி தோடுறேன்னு கேட்பேன், சண்டை போடுவேன். எனக்கு நான் தனியாக வாங்கி வச்சுப்பேன். ஒன்றால நம்ப முடியாது. விடுமா, அவளுக்கு தனியாக வாங்கிக்கிட்டோம். அப்பா ஏற்கனவே அம்மா வந்து காசு இல்லை, காசுலாம் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய வளையல் மணிலாம் இருக்குது. இப்போ எதுக்கு இவ வேற எக்ஸ்ட்ரா வாங்கி காசுலாம் காலி பண்ணுறா? ஏய், உனக்கு என்னடி வந்தது? உனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க, உனக்கு வேணாம். எனக்கு இல்லை, நான் வாங்குறேன். எனக்கு அப்பா வாங்கி தராரு. உனக்கு என்ன வந்தது? அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்க, செம்மையாக கத்துவாங்க. அதான் சொல்லிட்டேன் நானே. நான் பார்த்துக்கிறேன், கத்த மாட்டா. விடு. உனக்கு கூட எதனா வேணா வாங்கிக்கோ. பொட்டு எதாவது வேணுமான்னு பாரு. இருங்கப்பா, பொட்டு கிளிப்பு எதனா வாங்கணுமான்னு பார்க்கலாம். இப்போ தான் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாரு, பொட்டு வாங்கலாமா கிளிப்பு வாங்கலாமான்னு பார்த்துனுக்கா. சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, பஸ் போயிட்டு போகுது. இப்போ நிறைய பஸ் இருக்குப்பா, பொறுமையாக போல, அவசரப்படாதீங்க. ஏமா டைம் ஆயிடுச்சுமா, பஸ்ஸில் அப்புறம் லாஸ்ட்டு பஸ்ஸில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எப்படி ரூமுக்கு போகிறது? சரிப்பா அது 5 நிமிஷத்தில் வாங்கிடுறோம். வளையல் மணி பொட்டு கிளிப்பு இப்போ தான் இப்போ லப்பர் பேண்ட்டு இதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே பாருமா, ஆளுக்கு வந்து 100 ரூபா தரேன். என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க எல்லாத்தையும். எப்போ எவ்வளோ சொன்னீங்க? 100 ரூபாம்மா, ஆளுக்கு 100 ரூபா. என்னென்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கோங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. கேட்டுக்கு நேடியே அப்பா 100 ரூபா தராரா? என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ. எப்பா லூசாப்பா நீ? எது லூசா? என்ன 100 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? ஒரு டஜன் வளையல் 50 ரூபாவா? இல்லை வேற பொட்டு வாங்கணும், கிளிப்பு வாங்கணும், செயின் வாங்கணும். எவ்வளோ வாங்க வேண்டியது இருக்குது? 100 ரூபாய்க்கு ஒன்றும் வாங்க முடியாது. ஏமா அந்த காலத்தில் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் ஒரு டஜன் வளையல் 10 ரூபா இருந்தது. அது கிளிப்பு ஒரு 2 ரூபா, அப்படி இப்படின்னு போனோம்னா 50 ரூபா தான் ஆகும். நானே உங்களுக்கு 100 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வேறு கத்துறீங்க. எப்படி பார்த்து விலை கம்மியாக இருக்கும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. அப்பா தாராளமாக எல்லாத்தையும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போதே நம்ம டவுட் பட்டிருக்கணும். நம்ம அம்மாவை திட்டினாவது கொண்டாடாது வாங்கி கொடுத்துருவேன். இந்த 100 ரூபா வச்சு முன்னாடி வாங்குது நம்ம. சரிப்பா, அந்த 100 ரூபா பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க. வாடி போகலாம் நம்ம. சரி, இவங்க கூப்பிட்டாங்க சொல்லிட்டு வந்த பற்றி கிடைக்க நம்ம தான் உதைக்கணும் முதல்ல. ஏன் இப்படி ஓடலுங்க? எல்லாத்தையும் வாங்கி தானே சொன்னேன் நான்.
இந்த ஊர் சொன்னா நினைக்கிறேன் பற்றி ஒரு பொம்பளை பசங்களுக்கு கடை கூட்டு வந்து எதுவுமே வாங்கி தரல அப்படின்னு தப்பாக நினைக்க மாட்டாங்க. எப்படி ஓடுதுங்க பார். 100 ரூபா 200 எவ்வளோ காசு அது? அதோட மதிப்பு தெரியாது உங்களுக்கு? எப்பா நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் வாங்க. இம்மா தொலைஞ்சு போயிட்டு போறீங்கம்மா, நில்லுங்கம்மா வரேன். அதெல்லாம் ஒன்றும் தொலைய மாட்டோம் வாங்க. இன்னும் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா பசங்க வாங்கியிருக்கோம். நம்ம தான் கொஞ்சம் ரொம்ப கஞ்சதரம் பண்ணிட்டோம் போல. ஏம்மா 120 ரூபா தரேம்மா, வாங்கம்மா. எப்பா நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதுவும் வேணாம். வீட்டில் இருக்க பொருளை நாங்கள் போட்டுக்கிறோம். சரி பரவாயில்ல, நம்ம பசங்க பொறுப்பாக மாறிடுச்சுங்க. நம்ம பசங்க நல்லா தான் வளர்க்கணும்மா. என்னம்மா வேணும் உங்களுக்கு? நம்ம ஊர் அண்ணன் பரவாயில்ல, இங்கே இருக்கவங்க தமிழ்லாம் பேசுகிறாங்க. என்ன வளையல் எடுத்து காமிங்கண்ணே. பாருங்கம்மா, உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வளையல் வேணும்னு சொல்லுங்க. உங்கள் சைஸ் கெடுத்து தரேன். ஏக்கா பாரு உனக்கு எந்த வளையல் பிடிச்சிருக்குதுன்னு. அங்கே 3வது லைனில் செக்கப் கலர் வளையல் இருக்குல்ல, அதை எடுங்கண்ணே. இதோ எடுக்கிறோம்மா. இதில் தானே கேட்டேன், இந்த செக்கப்பு தானே? ஆமாண்ணே என் சைஸ் கேடுங்க. இந்த ஒரு நிமிஷம் ஏதாவது ஊற்றி விடணும். இந்தாங்கம்மா போட்டு பாருங்க, கரெக்டாக தானே? ஏக்கா உன் கையில் இருக்க ஒரு வளையல் அவுத்து அதை வச்சு பாரு, கரெக்டாக தானே? இதோ பார்க்குறேன்டி. கரெக்டாக இருக்குதுடி. இது வந்து பேப்பரில் மடிச்சு கொடுங்கண்ணே. வேறு வளையல் வேணாமாம்மா? இருங்கண்ணே நாங்களும் வாங்கணும். இருங்க எந்த வளையல் பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். பாருங்கம்மா, பொம்மை கிளிப்பு செயின் இதெல்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. எல்லாம் விலை கம்மி தான். பசங்களுக்கு சொப்பு சாமான், இந்த மரச்சாமான், இந்த பிபி, இந்த கார் எல்லாம் கூட வச்சுருக்கோம் பாருங்க. பார்த்தோம் எல்லாத்தையுமே பார்த்தோம். கலர் சாந்து கலராக வைப்பாங்க பாருங்க, மேட்சிங் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த கலர் சாந்து கூட இருக்குது. அதெல்லாமே காசுல யாருன்னா வைக்கிறாங்க? எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்குதுங்க. அதுவும் அந்த பசங்க வந்து குட்டியோட கடை கத்தணும் தான் வைக்குதுங்க. அது ஏன் வைக்குதுங்க, எதுக்கு வைக்குதுங்க யாருக்கும் தெரிய மாட்டேது, கண்ணும் தெரிய மாட்டேது. எங்க அந்த சாந்தெல்லாம் யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்கண்ணே. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன வயசுல கலராக சாந்து வச்சுப்பேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. எங்க உனக்கு ஒன்று வாங்கிக்கோ. வேணாண்டி இப்போ வயசாயிடுச்சு. இப்போ எங்கேருந்து நான் வைக்கிறது அதெல்லாம் கிண்டல் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வளையல் பிடிச்சிருக்க வாங்கடி. கோமதியும் பெரிய போய் நம்மளை எங்கே தேடுதுங்கன்னு தெரியல. தள்ளு நீ வாங்கி தள்ளுங்க. என்னங்கண்ணே இதை பேக் பண்ணிடுங்க. கொடுமா. இந்த மஞ்சள் கலரு, இந்த பச்சை கலரு, அப்புறம் இந்த கிளி பச்சை எல்லாமே நல்லா தான் இருக்குது. எது வாங்கலாம்? ஏண்டா இப்போ வந்து கோமதி வீடு ஃபங்க்ஷனுக்கு ஒரு புடவை எடுத்தியா? அந்த புடவைக்கு மேட்சாக வாங்கிக்கிடி. ஆமாம் அந்த புடவைக்கு தான் மேட்சாகவே இல்லை வளையல். எது செட் ஆகும் இருக்கு? இந்த மஞ்சள் கலரோ சிகப்பு கலரோ சேர்ந்துருக்கேனே, அந்த வளையல் கொடுங்க. எடுங்கம்மா, எந்த வளையல் வேணும் எடுங்க. இதுதான் இருங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கைக்குள்ள நுழையுது, கரெக்டாக தான் இருக்குது. ராணி பாத்தியா அந்த வளையல் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. இது வந்து த்ரெட் வளையல் போல இருக்குடி, நூல் சுற்றி இருக்கே பட்டு நூல். அந்த மாதிரி வளையல் இது. ஆமாம் இந்த மாதிரி வளையல் தான் நான் மூளை தேடினே இருந்தேன். எனக்கு அந்த புடவைக்கு மேட்சாக கிடைக்கவே இல்லை அப்போ. நல்லா தாண்டி இருக்கு. எங்கேயாவது ஃபங்க்ஷன் போட்டு போனால் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நூல் சுற்றி இருக்க வளையல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் போட்டக்கூடாது, நூல் பிஞ்சு வந்துடும். ஆமாக்கா எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் போட்டுப்பேன். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவுத்து பீரோவில் வச்சுருவேன். சாதாரண கண்ணாடி வளையல் தான் போட்டுப்பேன். என்னங்கண்ணே இந்த வளையல் பேக் பண்ணிடுங்க. வெளியே கேட்கல. என்ன இந்த வளையல் எவ்வளோண்ணே? இது வந்து 150 ரூபாமா ஒரு டிசைன். 150 ரூபாண்ணே. சரி பேக் பண்ணிடுங்க. ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிக்கூடாதா? ஏம்மா இது வந்து 175 ரூபா விற்க வேண்டிய வளையல். நம்ம ஊர் ஆளுங்கன்றதுனால 150 ரூபா சொல்லியிருக்கேன். இல்லை என்ன வச்சுக்க, மற்றவங்களுக்கு 175 ரூபா தான் கொடுப்பேன். சரிண்ணே ஏண்டி கம்மி பண்ணி வாங்கடி. அவள் சொல்கிற வழியை அப்படியே சரிங்கன்னு வாங்கி எனக்கு மண்டியாட்டிங்கண்ணே. உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஊரில் கேட்டதுக்கு 250 ரூபா சொன்னாங்க. இவரா 150 ரூபா சொல்கிறாரு. கும்முனு அப்படியா? நம்ம ஊரில் 250 ரூபாவா? ஆமாம் கும்முனு. சரிண்ணே பேக் பண்ணிடுங்க. இது நம்ம வழியில் எவ்வளோன்னு கேட்கலையே, எவ்வளோ சொல்லுவாங்க தெரியல. ஏண்ணே நான் வாங்கின அந்த வழியில் எவ்வளோண்ணே? அது வந்து ஒரு டஜன் 50 ரூபாமா. பரவாயில்ல, நான் கூட 150 ரூபா 200 சொல்லிடுவாங்கன்னு பார்த்தேன். 50 ரூபா தானே. இன்னொரு டஜன் ஒன்று வாங்கிக்கலாமா? சரி கோமதிக்கு ஒரு டஜன் வாங்கிக்கலாம். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் செகப் கலர் வளையல். அதே மாதிரி இன்னொரு டஜன் கொடுத்துருங்கண்ணே, அதே சைஸ் தான். சரிம்மா 2 வளையலா? சரி பார்சல் பண்ணலாம். இந்த 2 வளையல் மட்டும் தானேம்மா? அந்த ஒரு வளையல் மொத்தம் 3 வளையல் தானே? ஏம்மா நீங்கள் எதுவும் வாங்கலையாம்மா? வாங்கினேண்ணே. கீதா கொஞ்சம் தள்ளிக்கா. அங்கே மேலே அந்த மேல் ரேக்கில் வந்து இருக்க பார்த்தீங்கன்னா அந்த வளையல் கொஞ்சம் எடுங்கண்ணே. அந்த மேலே இருக்குதாம்மா? இந்த ஒரு நிமிஷம் எடுக்கிறேன். வளையல் நல்லா இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஏண்டி ஆட்டோ கொடுடி, பேப்பரில் முடிச்சு தருவாரு. கொடுக்குறக்கா. இந்த வளையல் தானேம்மா? ஆமாண்ணே இதே வளையல் தான். இது வந்து வானவில் கலெக்ஷன் சொல்லுவாங்கம்மா. எல்லா கலரும் அங்கே கலந்துருக்கும். இது புது ட்ரெண்டிங்கில் போயிருக்கு இந்த வளையல் தான். ஆமாண்ணே உங்கள் அளவு சரியா இருக்கான்னு பாருங்க. இல்லை இது பார்த்தா சீமந்தத்துக்கு போடுவாங்களா அந்த வளையல் மாதிரி இருக்குடி. 2 மாதம் 7 மாதம்லாம் கணக்கு வச்சு போடுவாங்களே 5 கலர் 7 கலர்னு அந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். ஏண்டி உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ இதான் ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. இது வந்து வானவில் கலெக்ஷன். அவனுக்கு பிடிச்சிருக்கா வாங்குறேன். உனக்கு என்னடி வந்தது? ஏமா உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கு. கொடுங்கண்ணே போட்டு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கானே. கரெக்டாக இருக்குது. பேக் பண்ணி கொடுத்துருங்கண்ணே. இந்த வளையல் எவ்வளோ? இது வந்து 250 ரூபாமா. என்ன சொல்கிறீங்க? 250 ரூபாவா? ஆமாம்மா, இது வந்து வானவில் கலெக்ஷன். இதில் வந்து 6 டிசைன் வளையல் இருக்கும், 6 கலர் வளையல். அதனால ஒரு டஜன் 50 ரூபான்னு கணக்கு போட்டால் கூட 6 டஜன் வந்து 300 ரூபா ஆகுது. இது வந்து நீங்கள் மொத்தமாக வாங்குறதுனால 50 ரூபா கம்மி பண்ணி 250 ரூபான்னு விற்கிறேன் நான். என்ன 200 ரூபான்னு போட்டுக்கோங்கண்ணே. இல்லைம்மா 300 ரூபாய் விற்க வேண்டியது நான் 250 ரூபா சொல்கிறேன்ல, கரெக்டான விலை தான். ஒரு 10 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊருக்காரங்கன்னா இருந்து ஒரு 10 ரூபா கூட கம்மி பண்ணலாம் எப்படின்னு?
ஏமா நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் விலை கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நம்ம ஆளுங்க சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு வேண்டிய பொருள் 250 ரூபா கொடுக்குறேன். 50 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன். ராணி வளையல் நல்லா கெட்டியாக தான் இருக்கு, சீக்கிரம் கூட உடையாது. வாங்கிக்கோ, பரவாயில்ல, 250 ரூபா கொடுத்து வாங்கிக்கோ. ஆமாக்கா, சீக்கிரம் உடையாது, நல்லா கெட்டியாக தான் இருக்குது. அதனால தான் இந்த வளையல் வாங்குறேன் நான். வீட்டில் போட்டுக்கிறதுக்கு கோயிலுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பசங்க அடிக்கும் போது கூட இந்த வளையல் உடையே உடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற மெலிசா இருக்க வளையலாம் வாங்கணும்னு வச்சுக்கேன், இந்த பசங்க ஒரு அடி அடிக்கும் போது தூத்தோட வண்டி போயிடும் எல்லாமே. ஓ, வளையல் வந்து கலர் நல்லா இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வாங்கல, பசங்களை அடிக்கும் போது ஒடையாமல் இருக்க வளையல் தான் நீ வாங்குற. ஆமாக்கா, அதுங்க பண்ணுற சேட்டை பண்ண ஒரு சின்னதாக ஒரு கை எடுத்து லேசாக ஒரு தட்டு தட்டா எல்லா வளையல் உடஞ்சி போயிடுது. மெலிசான வளையல் போட்டா அதான் ஸ்ட்ராங்கான வளையல் வாங்கி வச்சுருக்கேன். சரிம்மா, பேக் பண்ணிடுவா இதை. நல்லா 3-4 பேப்பர் போட்டு சுற்றி வைங்கண்ணே, அப்போ தான் உடையாது. நான் வந்து இது வந்து அட்டை பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துட்றேம்மா. நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு போயிடுங்க, பேக்கில் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி அட்டை பாக்ஸ்லேயே போட்டு கொடுத்துறீங்களா? மற்ற வளையல் அட்டை பாக்ஸில் போட்டுறீங்களா? ஆமாம்மா, நீட் அட்டை பாக்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கின மொத்த வரையிலும் போட்டுடுறோம் அதுலையே. சரி, நான் இந்த வளையல் சேர்த்து போட்டுருங்க. மொத்தம் வந்து இது ஒரு 250, இது ஒரு 150, எவ்வளோ ஆச்சு? 400, இது ஒரு 50, 450, இன்னொரு வளையல் கிடைக்கும் அதே மாதிரியே 500 ரூபாய் ஆச்சுமா. ஏன்னா ஃபோனில் காசு அனுப்புற வசதி இருக்குல்ல? இருக்குமா, அந்த கார்டை பார்த்து அனுப்பிச்சு கொடுக்குமா. அச்சோ, பெரிய பொண்ணுக்கு வளையல் வாங்கவே இல்லையா? இல்லையா, பெரிய பொண்ணுக்கு ஒரு வளையல் செலக்ட் பண்ணுங்கடி. ஆமால, நம்ம மட்டும் வாங்கணும்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை போய் ஓட்டிடுவா. பெரிய பொண்ணுக்கும் நீ வாங்க நிறைய த்ரெட் வளையல் அந்த மாதிரி வாங்கிக்கோ. அந்த மாதிரி வளையல் தான் அவளுக்கு பிடிக்கும். அவள் வந்து இப்போ பிங்க் கலர் சரி தான் ரீசெண்டாக வாங்கினா. பிங்க் கலருக்கு மேட்சாக வாங்கிக்கலாமா? இந்த மாதிரி த்ரெட் வளையலே பிங்க் கலர் கொடுத்துருங்கண்ணே. சைஸ் சொல்லுங்கம்மா. என் சைஸ் தானே அவள் சைஸா? கையில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அதே சைஸில் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் வளையல் வாங்கிடுச்சு. இன்னும் அம்மாவுக்கு வாங்கல, பெரிய பொண்ணு மாமியாருக்கு வாங்கல, இந்த பசங்களுக்குலாம் வாங்கலையே. ஏக்கா, இவங்களுக்குலாம் வந்து நம்ம அவங்களை கடையில் ஏற்றின்னு போய் தான் வாங்கணும். நம்ம மேல் திருப்பியில் போய் வாங்கிக்கலாம் இவங்களுக்குலாம். ஆமாம், அதுவும் சரிதான். இந்த வயசானவங்க பற்றியா எனக்கே இது வேணாம், இது பிடிக்கல, அது பிடிக்கல, நான் பிடிக்குங்க. இந்த பசங்க கூட கம்முன்னு போட்டுக்குங்க. இவங்களெல்லாம் கடைக்கு ஏற்றின்னு போய் தான் வாங்கணும். மேல் திருப்பியில் போய் வாங்கிக்கலாம். சாமி ஃபோட்டோ கூட வாங்க வேண்டியது இருக்குது, பெருமாள் ஃபோட்டோ வாங்கி எடுத்து வீட்டில் வைக்கணும். ஆமாக்கா, அந்த சீரியல் லைட்லாம் வச்சு இந்த ஜிக்கு எரியும் பேர் லைட்டு, பெருமாள் சுற்றி அந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கணும். என்ன கோமதியை பெரிய பொண்ணு வந்துட்டாங்கடி, நம்ம தேவையாங்கடி, வாங்கடி போலாம், காசு கொடுத்துட்டு வாங்கடி. ஏன்னா எவ்வளோ ஆச்சு கணக்கு பண்ணிங்களா? நான் அனுப்பிச்சு விட்றேன் காசை. முதல்ல 500 ரூபாய் சொன்னாம்மா, இப்போ ஒரு வளையல் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறீங்களா? அது ஒரு 150, 650 ரூபா அனுப்பிச்சு விட்ருங்கம்மா. ராணி, உன் ஃபோன்லேருந்து அனுப்பிச்சு விட்ரு, நான் ரூமுக்கு வந்து காசு தரேன். அனுப்புறேன்டி. ராணி இருடி, என் ஃபோன்லேருந்து அனுப்பிச்சு விட்றேன் ஒருக்கு. சரிக்கா, அனுப்பிச்சிருக்கா. 650 ரூபா தானே, அனுப்பிச்சிட்டேன். அனுப்பியாச்சுண்ணே. இது வந்து அட்டை பாக்ஸில் போட்டு கொடுத்துருங்க. அச்சிச்சோ, கோமதி வேற 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கு, பெரிய ஃபோன் வேற 20 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கிறா, என் வீட்டுக்கார வேற 5 வாட்டி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கதை முடிஞ்சது நம்ம கதை. ஃபோன் அட்டன் பண்ணி இந்த வர சொல்லுக்கா. இதுங்க வேற ஆடு நடப்போது. சீக்கிரம் வாங்கடி வலையில. சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க சொன்னா பேச்சு கேட்டாதானே என்னதான் கிழிக்க போதுங்க. என்ன சீக்கிரம் போட்டு விடுங்க, நீங்க வேற வாயை பார்த்து நிக்கீங்க. அட்டன் பண்ணு கோமதி தானே, அட்டன் பண்ணு. என்ன அப்படியே நான் வயல் பாக்ஸ் ஒரு கட்டை பையில போட்டு கொடுங்கண்ணே. ஏமா, கட்டை பையில இங்கே இல்லைம்மா. 650 ரூபாய்க்கு வாங்கியிருக்க, ஒரு கட்டை பை கூட தர மாட்டீங்களா? ஏமா, இதெல்லாம் துணி கிடையாது, வளையல் கடமை இது. சரி, ஏதோ ஒரு பெரிய ஹேண்ட் பேக்ல போட்டு கொடுங்க. ஹலோ, எங்கடி இருக்கீங்க நீங்க? எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது உங்களுக்கு? ஏக்கா இங்கதான்க்கா, கோயில் எடுத்துக்க வளையல் கடை இருக்குல்ல, அங்கே வளையல் வாங்கி வந்துட்டோம். உங்களை இங்கே கோபுர தாண்டியே நில்லுங்கண்ணா. எங்கே போய் கடையில் போய் நின்று நிற்கிங்க? மணி ஆகுது. கடைசி பஸ் தான் இப்போ நிற்குது. அதை போய் ஏறணுமா இல்லை நடந்து போகிறோமா? ஐயோ, கடைசி பஸ் தான் இருக்காண்டி, வாங்கடி போகலாம். இருக்கா ஹேண்ட் பேக் கேட்டுருங்க, எத்தனை பேர் இருக்காரு? ஏக்கா, அதை வந்துட்டோம், பஸ் நிப்பாட்டி வைங்க. பசங்க எங்கள் வீட்டுக்காரு அம்மாலாம் இருக்கிறாங்களாங்க? ஏண்டி எல்லாரும் இங்கே தானே பஸ்ஸில் தானே உட்காந்து இருக்கோம், நீங்கள் 3 பேர் தான் இல்லை. பஸ் எடுக்க போகிறாங்க. ஏக்கா, அதை வந்துட்டோம். ஏண்டி பஸ் எடுக்க போகிறாங்க, சீக்கிரம் வாங்கடி. என்ன சீக்கிரம் வாங்கண்ணே. இந்த வரமா. என்ன பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடி, கிளம்பிடுச்சு போல இருக்குதுடி. கோமதி கதை நிப்பாட்டி வச்சிருக்கோம், பயப்படாத போலாம்.